இந்த நன்றி வழிபாடுனா என்ன? கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் நீ எனக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்க. நல்லா புரியும். இந்த உலகத்தில் நாம் பெற்றது அதிகம், பெறப்போவதுதான் குறைவு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கிறதே இந்த ஜென்மத்துக்கு அளவுக்கு அதிகமாக ஆண்டவன் கொடுத்து விட்டான். அதுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் விழா வருது. நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். நம்ம முதல்ல நமக்கு நல்ல மனைவி கிடைத்திருக்கு, நல்ல மகன் கிடைத்திருக்கிறான், நல்ல மருமகள் கிடைத்திருக்கிறான், நல்ல மருமகன் கிடைத்திருக்கிறான், நமக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல க்ஷணங்கள் கிடைத்திருக்கிறது, நமக்கு ஒரு நல்ல முதலாளி கிடைத்திருக்கார், நமக்கு நல்ல நண்பன் அமைந்திருக்கிறார் என்ற நன்றி உணர்ச்சியை வழிபட வேண்டும். அதுதான் பகவான் தான் ரட்சிக்கிறான், பகவான் தான் காத்து அருளுகிறான். அந்த விஷ்ணுவை வணங்கக்கூடிய நாள் மாசி 1. பெற்றாதீங்க. எதையோ பார்க்குறீங்க, எதையோ இது பண்ணுறீங்க. உண்மையிலேயே சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் நல்ல உடுத்த உடை, தங்க இருப்பிடம் தந்த தலைவனை மதியுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல அழகை கொடுத்துருக்கிறான், ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறான், கண்ணை கொடுத்து